பாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பஞ்சாயத்துல என்ன ஆச்சு? அம்மாவோட முடிவுதான் ஏன் முடிவு. அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னது? பஞ்சாயத்துல மாமாவையும் அக்காவையும் பிரிச்சு வச்சுட்டாங்களா? மாமா மேல உயிரையே வச்சிருக்கிறவ அக்கா, அவ எதுக்கு அம்மா சொன்னதை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே. உங்க அம்மாவுக்கு திமிரு தாங்குற ஆணவம். அந்த ஆணவத்துலதான் இப்படி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இதெல்லாம் சீக்கிரத்திலே ஒரு முடிவுக்கு வரும். பாட்டி, அவங்க இருக்கட்டும். அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அம்மாவால எதுவும் செஞ்சிருக்க முடியாதே. நீ நினைக்கிறது தப்பு துர்கா. அவ எனக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. அவ மேல எந்த தப்பு இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ அவங்க வந்தா. அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட போய் அவ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லியிருக்கா. இதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னா பஞ்சாயத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி என்ன வெளியே கொண்டு வரதுக்காக தான். வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கா. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே. இன்னும் எவ்வளவு நாளைக்கு பழசையே பேசி எல்லாரையும் பழி வாங்க போறாங்கன்னு தெரியல. உங்க அம்மா முதல்ல நம்மள பழி வாங்கினாங்க, இப்போ இவங்க 2 பேரையும் பழி வாங்குறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. ஏப்பா முருகன், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாட்டி, அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்களால எங்களை பிரிக்க முடியாது. அத்தை எங்க விஷயத்துல ஜெயிச்சுட்டதான் நினைக்கிறாங்க. நாங்க இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். அவ என்னோட மனைவி பாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது.